speech by T.M. Jayantini Devi, 7th standard. வாய்ப்பாக
போட்டோ எடுக்குதா? Leo, yes, Sahana Jibrila from 7th standard. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பெயர். எல்லா மக்களும் என் உறவே, எல்லா மொழியும் என் பேச்சு, எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதம். ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம்,
கொங்கு மலைச்சாலையிலே குளிநிலவு தென்றலிலே தங்கமலப்பறி தமிழ்தாய் சுட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் என முறையில் பேச்சு போட்டிக்கு வந்ததோர் அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதோ தலைப்பு, அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பில் குவிந்து என் பேச்சிலே தரப்போது இருந்திருந்து. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உங்கள் நண்பன், 9ஆம் வகுப்பு படிக்கும் வளர்ந்து வரும் பேச்சாளர், incredible nursing creator, Leo Yusuna Einstein. நம் இயல்பான பழக்கமானால் சாலை வானில் சுதந்திரம் என்று செயலளித்து பறக்கலாம். ஆமாம், அது உண்மைதான். இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். ஆனால் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் அது உயிரை இழந்ததற்கு சமமாகிவிடும். ஒழுக்கம் என்பது மனித முன்னேற்றத்தின் அடிப்படையாகும். சுய ஒழுக்கம் தான் மனிதனை மேலும் தனிப்படுத்தி காட்டுகிறது. ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிடம் ஓமப்படும் என்ற திருக்குறளும் நமக்கு ஒழுக்கம் உயிரை விட முக்கியம் என்பதை தான் உணர்த்துகிறது. இதை வளர்க்கும் விதமாக தான் நமது நண்பர் விக்டர் சார் தினமும் அதிகாலையில் நாம் கண்டிக்கும் நேரம், காலை படிக்கும் நேரம், தியானிக்கும் நேரம் போன்றவற்றை டெய்லி ரிப்போர்ட்டாக அனுப்ப சொல்லி நமது சுய ஒழுக்கத்தை வளர்க்கிறார். நாம் ராஜா பள்ளி மாணவர்கள் நம் அனைவரும் ஒழுக்கத்தை தலை சிறந்தவர்களாக திகழ்கிறோம். சுய ஒழுக்கம் என்பது நமது எண்ணங்களை, செயல்களை மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனாகும். இதுதான் நமது இலக்குகளை அடையவும் வெற்றியை அடையவும் உதவும். மனம் இருந்தால் மாற்றம் உண்டு என்ற பழமொழி நாம் அனைவரும் அறிந்ததே. இதேபோல் ஒழுக்கம் இருந்தால்தான் வாழ்க்கையே உண்டு. இதை நாம் சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். இது உதாரணத்திற்கு நமது இந்தியாவின் விண்வெளி நாயகர், ஏவுகணை நாயகர் டாக்டர் APJ அப்துல் கலாம், கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் தனது வாழ்க்கையில் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்ததால் தான் அவர்களால் சாதிக்க முடிந்தது. அதே போல் நாம் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம், வாழ்க்கை சாதிப்போம். நீ அறிவாளியாக இருந்தால் உனக்கு குழப்பம் வராது. நீ துணிச்சல் உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு போதும் உன்னை 1000 படி உயர்த்துவதற்கு. சுய ஒழுக்கம் நமது இலக்குகளுக்கும் சாதனைகளுக்கும் இடையே உள்ள பாலம். இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது நாட்டின் சுதந்திர தினம். எனவே இன்று முதல் நாம் அனைவரும் சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் என்று நமக்கு நாமே உறுதி எடுத்துக்கொள்வோம். வாய்ப்பு நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயமொழுக்கம் நமது இயல்பான பழக்கமானால் சாதனை வாழ்வில் சுதந்திரம் என்ற சிறகடித்து பறக்கலாம் என்று உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், incredible legacy creator, Leo K. Alvina of Royal Einstein. நம்மை யாரால் மாற்ற
Published by J. Jeevanachya of Western. தித்திக்கும் தேங்கமிழ் தீக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்ப்பின் முதற்கண் மன்றங்கள் என்று தினமும் அதிகாலை எழுந்து தியானம் செய்து வந்தால் சாதனை வானில் சிறகடித்து பறக்கலாம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளவர் 11ஆம் வகுப்பைச் சேர்ந்த வளர்ந்து வரும் பேச்சாளர் incredible legacy creator Leo J. Jeevanachya. நம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கிறோம். ஆனால் வெற்றி என்பது திடீரென்று வானிலிருந்து
வாழ்க்கையின் நிறைவான அம்ச உரையே இது. தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கும் ஏதோ நேரத்தில் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் ஆற்றலை வளர்ப்பதும் நம் நாகரிகமான சமுதாயத்தில் வாழும் மனிதர்கள் நாம் அனைவரும் நம்மால் முடிந்தவரை சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் சில சமயங்களில் அவற்றை நாம் பின்பற்ற வேண்டிய உத்திகளை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவற்றை என்னவென்று அறிந்து கொண்டு
படிக்க சொன்ன